matchless name, mighty name of Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். How many are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. வெளியெல்லாம் சந்தோஷம் கேளுங்க, அப்பாவுடைய சமூகத்துல తండ్రి ఇంట్లో ఎల్లప్పుడూ సంతోషమే, ఆటలు పాటలు ఇక్కడ కదా. ஆண்டவருடைய வீட்டில தான் எப்போதுமே நமக்கு சந்தோஷம் இருக்கும். அவருடைய பாடலும் பாடலும் அவருடைய வீட்டில தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க யார் சொல்லுங்க இந்த பூமியில்? నేటి వాట్సాప్లో వచ్చి చాలా సంతోషంగా ఉండేవాళ్ళు ఈ భూమిలో ఎవరు చూస్తారు? இந்த உலகத்துல யார் அதிகமா சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள்? ఎవరండి? యేసుతో ఎప్పుడు ఉండేవాళ్ళు సంతోషంగా ఉంటారు. பாருங்க, யார் உண்மையாகவே சந்தோஷமா இருக்க முடியும் என்றால் கர்த்தருக்குள்ள ஐக்கியமா இணைந்து இருக்கிறவர்கள் தான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ஹalleluya ஹalleluya. ఫస్ట్ ఈ ప్రపంచంలో కోటీశ్వరులు, బిలియనర్లు, మిలియనర్లు ఎందరో ఉండగా మీరు ఎలా చెప్తారు? வேற நீங்க கேக்கலாம், பாஸ்டர் இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மில்லியனர்ஸ் இருக்கிறார்கள், நீங்க எப்படி சொல்லலாம் என்று. నిన్న వాట్సాప్ లో ఒక వీడియో వచ్చింది. స్టీవెన్ జాబ్స్ అనే ఏమో అది పేరు నేను నోట్ చేశాను. He's a very very rich person. He made millions in his life. பாருங்க, நான் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த சகோதரனுடைய பேர் சரியாக எனக்கு தெரியவில்லை. அவர் அநேக மில்லியனர்ஸ் சம்பாதித்திருக்கிறார். He made millions, కోట్లు రూపాయలు ఐశ్వర్యించేసి எவ்வளவு கோடி கோடி ரூபாயை அவர் பணத்தை சேர்த்து வைத்தார். ఆయన చనిపోక ముందు చెప్పిన విషయం, ఆయన ఎలా చనిపోయాడంటే ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ వల్ల చనిపోయాడు. ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్னால அந்த சகோதரன் மரித்து போனார். ప్యాంక్రియాస్ క్యాన్సర్, ప్యాంక్రియాస్ல ஒரு கேன்சர் வந்தது. ఆయన చనిపోక ముందు చెప్పిన విషయం, அவர் மரித்து போகிறதுக்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், I have millions with me but I cannot save my life. என்கிட்ட மில்லியன் கணக்கான பணங்கள் இருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கையை என்னால் ஜீவனோடு கூட இருக்க முடியவில்லை. మిలియన్ డాలర్లు, కోట్ల ఆస్తి నాకుంది, నా ఆరోగ్యాన్ని నేను తెచ్చుకోలేకపోతున్నాను. ఐఎమ్ ఏ ఫెయిలియర్, నేను ఓడిపోయాను, నేను డబ్బుతో మాత్రమే బ్రతకొచ్చు అనుకున్నాను, అయితే నేను ఓడిపోయాను. ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్. அவர் சொல்கிறார், நான் பணத்தினால வாழ்ந்து விட முடியும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இந்த பணத்தினால என்னால் வாழ முடியவில்லை. நான் வந்து அந்த கேன்சர்னால மரித்து போகிறார். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கணுமே. ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கணுமே. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சேஃபாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். హల్లెలూయా. ఒక్కొక్క రోజు ప్రభు వాక్యానికి లోబడుతూ మన బ్రతికిని 24 గంటలు దాటి ఇంకొక రోజుకి పోవాలి. பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருக்குள்ள நம்ம இருக்க முடியும். 24 மணி நேரத்தை கடந்து அடுத்த நாளை நம்ம காண முடிகிறது. ఈరోజు నేను మీతో మాట్లాడిపోయేటువంటి అంశం ఏంటంటే పవర్ ఆఫ్ గాడ్.
మీరు వాడే సెల్ ఫోన్ లో బ్యాటరీ ఉంటుంది. దాని లోపల ఏముంది తెలుసా? நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து கணத்துல வைத்துக் கொண்டிருக்கிற செல்போன்ல ஒரு வல்லமை இது பேட்டரி இருக்கிறது. அந்த பேட்டரி என்ன தெரியுங்களா? బ్యాటరీ లోపల ఏముంది తెలుసా? அந்த பேட்டரிக்குள்ள என்ன இருக்கிறது தெரியுங்களா? ఏముంది? ఓ కెమికల్. ఓకే, వాట్ ఇట్ సప్లైస్ యాక్చువల్లీ టు ద ఫోన్? அந்த பேட்டரி என்னத்தை அந்த போனுக்கு சப்ளை பண்ணுகிறது? బ్యాటరీ లోపల పవర్ ఉంది, పవర్ స్టోరేజ్. பாருங்க, அந்த பேட்டரிக்குள்ள என்ன அது ஸ்டோர் பண்ணுகிறது? பவரை ஸ்டோர் பண்ணுகிறது. எனர்ஜி இஸ் தேர் இன்சைட் த బ్యాటరీ. பாருங்க, அந்த பேட்டரிக்குள்ள என்ன இருக்கிறது? எனர்ஜி இருக்கிறது. దాంట్లో తగ్గిపోయిందంటే పవర్, బ్యాటరీను ఫోన్ రెండు తగ్గిపోయింది. பாருங்க, அந்த பேட்டரியோட எனர்ஜி குறைவான பிறகு அந்த போனும் அந்த பேட்டரியும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாததாய் காணப்படுகிறது. ఈ ఫోన్ లో చూపిస్తుంది చూడండి, 100%, 80%, 20%, 10%, 2%, 1%, 0. మళ్ళీ ఏమైపోతుంది? స్విచ్ ఆఫ్. பாருங்க, நீங்க போன்ல நீங்க பார்க்கிறீர்கள் 100%, 20%, 7%, 2%, 1%, 0%. அந்த 0 வந்தோடனே அது என்ன ஆகுறது? ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறது. అంత ఫోన్కే పవర్ కావాలంటే ఇంత పెద్ద మనిషికి ఎంత పవర్ కావాలా? ஒரு சின்ன போனுக்கு இவ்வளவு பவர் தேவையா இருக்கும்போது நம்ம இவ்வளவு பெரிதான ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வல்லமை தேவை? We need power to destroy the devil and the enemy. பாருங்க, சத்ருவின் கிரியைகளையும் சத்ருவையும் அழித்து போட நம்மளுக்குள்ள வல்லமை தேவை. Oh glory, what is that power? It is the power of the Holy Spirit. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? அது என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியின் வல்லமை. Power of God within you so that you can destroy the devil. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கும்போது அந்த வல்லமை என்ன செய்ய முடியும்? நீங்கள் சத்ருவை அழித்து போட முடியும். Hallelujah, chapter. ஹல்லேலூயா. So you need to be powerful. ஆகையால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வல்லமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And the Holy Spirit is power. பரிசுத்த ஆவியானவர் வந்து வல்லமை உள்ளவர். 2 சாமுவேல் 22వ అధ్యాయం 33వ వచనం. 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 22வது அதிகாரம் 33வது வசனம். తీయండి నాతో కూడా దేవుని బిడ్డలారా. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். Second Samuel 22. Yeah, I read in Telugu. Then we'll read. Can you read in English? God is my strength and power, and He maketh my way perfect. Sir, I will read. తెలుగులో ఇంకొకటి. 1 శామ్యూయల్ సమూయేలు పత్రికలో పుస్తకంలో 22వ అధ్యాయం 33. దేవుడు నాకు బలమైన కోటగా ఉన్నాడు, ఆయన మార్గమునందు యథార్థవంతులను నడిపించును. ఆయన దేవుడు మనకి బలమైన కోట. நம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பலமுள்ள கோட்டையாய் இருக்கிறார். NIV ట్రాన్స్లేషన్ లో ఈ మాటలు 3 విధాలుగా చెప్పబడుతుంది. NIV டிரான்ஸ்லேஷன்ல 3 விதமா இந்த வார்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. God is solid rock. தேவன் பலத்த கோட்டையாய் இருக்கிறார். రెండోది, இரண்டாவதாக God is strong fortress. ஆண்டவர் பலமுள்ள கேடகமாய் கோட்டையாய் இருக்கிறார். God makes my way perfect. ஆண்டவரின் வழிகளை செம்மையாய் மாற்றுகிறார். வழிகளே నా మార్గములను
He will make our ways perfect. நம்மளுடைய வழிகளை ஆண்டவர் செம்மைப்படுத்துகிறார். If you live for Jesus, your ways will be perfect. நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது தேவன் நம்ம வழிகளை செம்மைப்படுத்துகிறார். మన మార్గముల్ని perfect చేస్తాడు. நம்ம வழிகளை நம்ம செம்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். If you are not in Jesus, your ways will go differently. Zigzag. ஏசப்பா கூட நம்ம வாழாவிட்டால் நம்மளுடைய வழிகள் கோணலானவைகளாய் இருக்கும். What to do and show how will be the ways of your man who is not with the Lord Jesus. ஆண்டவரோடு கூட இல்லாத மனிதனுடைய வழிகள் எப்படி இருக்கும் என்று மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன். ఎలా ఉంటది ఒక వ్యక్తి జీవితము క్రీస్తులో లేకపోతే? ஆண்டவருக்குள்ள இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? This is the straight way you walk. பாருங்க, நேரான செம்மையான வழியில இப்படியாய் நம்ம நடக்கிறோம். When you are not with God, how you will walk? நம்ம ஆண்டவரோடு கூட இல்லாத போது எப்படி நடப்போம்? One day, second day, because you don't have proper direction. This way, 3, 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th. பாருங்க, ஆண்டவரோடு கூட நம்ம நடக்காவிட்டால் நம்மளுடைய வழிகள் நம்ம சிந்தனைகள் மாறுகிறது. ஒரு நாள் ஒரு பக்கம், இன்னொரு நாள் இன்னொரு பக்கம், இன்னொரு நாள் இன்னொரு பக்கம், இப்படியாய் நம்ம சுற்றிக் கொண்டே இருப்போம். యేసు లేకుండా నా జీవితంలో చాలా కష్టపడేశాను. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லாத போது நான் அநேக கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ఎటువైపు పోవాలా? How to go? நான் எப்படி கடந்து போக வேண்டும்? Where to go? எந்த போக வேண்டும்? Which is the perfect way? எது செம்மையான வழி? Now I came to know. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். When I came to know, நான் எப்பொழுது நான் அறிந்தனோ, Bible is the perfect way. வேத வசனம்தான் எனக்கு செம்மையான வழி என்று அறிந்தேனோ, పరిశుద్ధ గ్రంథము సత్యమైన మార్గము. இந்த பரிசுத்த வேதாகமம் தான் எனக்கு செம்மையான வழி என்று அறிந்தேன். I understood Jesus Christ is the perfect way to heaven. நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோக ராஜ்யத்துக்கு வழி என்று சொல்லி. మంచి మార్గం ఏదైనా ఉంటే, సత్యమైన మార్గం ఏదైనా ఉంటే అది యేసు క్రీస్తు మార్గం. நல்ல வழி ஏதாவது இருக்கும் என்றால், செம்மையான வழிகள் இருக்கிறது என்றால், அது ஒரே வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வழி. సహోదరుడా సహోదరి, ఈ మార్గము ఈ రోజు వంకరగా డింకరగా పైకి కిందికి లోతులో గుంతల్లో పడి పడి చచ్చి లేస్తామేమో. ప్రభు మార్గాన్ని నువ్వు ఎంచుకో, ఆయన మార్గము వైపు నువ్వు రా. నీ మార్గము సత్యముగా యథార్థముగా మారిపోతుంది. பிரியமான சகோதர சகோதரி, ஒருவேளை நீ பள்ளத்துல மேலே கீழே விழுந்து எழும்பிக் கொண்டிருந்தாய் என்றால், இந்த நாளிலே நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த சத்தியமான வழியில நீ கடந்து வரும்போது உன் வழிகள் செம்மையாய் காணப்படும். సాలిడ్ రాక్ అంటే పెద్ద బండలాంటి కొండలు. பாருங்க, இந்த பலனுள்ள கண்மலை என்று சொன்னால் அது கண்மலையாய் இருக்கிறது, கல்மலையாய் இருக்கிறது. Solid rock. Studying is comparing. My God is a solid rock. பலத்த துருகம் பாறை రాక్. కడప జిల్లాలో ఎక్కువ ఈ బండలతో చేయబడిన కొండలు ఉంటాయి. కొండే రాతి కొండ, మట్టే ఉండదు, చాలా స్ట్రాంగ్. கடப்பா ஜில்லையில பார்க்கும்போது எல்லா
ஜேசிபி பீஸ் பீஸ் ஆயிடும். அந்த கல்கள் எப்படி இருக்கிறது என்றால் அந்த ஜேசிபி வேகமாய் போய் இடித்தாலும் அந்த ஜேசிபி உடைந்து விடும். మీరు బైక్ తీసుకోండి లేదా కార్ తీసుకోండి, ఫాస్ట్ గా పోయి ఆ కొండని కొట్టావనుకో నీ కారు నీ బైక్ పీస్ పీస్ అయిపోతుంది. ஒருவேளை நீங்க டூ வீலர் எடுத்துக்கொள்ளலாம், வண்டி எடுத்துக்கொள்ளலாம், கார் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாறை மேல் போய் அடிக்கும் போது நம்ம என்ன ஆகுறோம், அந்த வண்டி கார்கள் துண்டு துண்டாக உடைந்து விடுகிறது. How can you stand against such a powerful God? பாருங்க, நம் தேவன் வந்து அப்படியே ஒரு பலத்த அவர் வந்து கண்மலையா இருக்கிறார். அவர் முன்பதாக நம்ம எப்படி நிற்க முடியும்? Such a strongest God we have. நம்ம எவ்வளவு பலமுள்ள தேவன் நம்மளிடத்துல இருக்கிறார். దావీదు రాస్తున్నాడు ఇది. பாருங்க, தாவீது இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். ఎందుకు రాస్తున్నాడంటే ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார்? 2 సాముయేలు 21:22 చదివినట్లయితే இரண்டாவது சாமுவேல் எழுதின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 Samuel 21:22. இந்த 4 பேரும் பாதுகையே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையிலும் அவன் சேவகர் கையிலும் மடிந்தார்கள். Hallelujah. 4 people were very strong people. They all died in the hands of David and his servants. 4 பலமுள்ள மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் தாவீதுடைய கையிலே கீழே விழுந்தார்கள். அவர்கள் வந்து by the hands of the தாவீதுடைய வேலைக்காரர்கள் கைகளில் விழுந்தார்கள். ఈ నలుగురును గాతులో ఉన్న రాఫాయేలుల సంతతి వారే దావీదు వలనను అతని సేవకుల వలనను హతులయ్యేది. They died in the hands of David and his friends, servants, brothers. பாருங்க, அவர்கள் எப்படி விழுந்தார்கள், மரித்தார்கள் பிரியமானவர்களே. தாவீதுடைய கரத்திலும் அவருடைய வேலைக்காரருடைய கரத்திலும் அவர்கள் விழுந்தார்கள். Believers, pastors should destroy the devil. Believers also should destroy the devil. ஊழியக்காரர்கள் கூட பிசாசை தோற்கடிக்க நாசம் செய்ய வேண்டும். விசுவாசிகள் கூட பிசாசை நாசம் செய்ய வேண்டும். Both has to do that. இருவரும் இணைந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். చాలా మంది ఏమనుకుంటారంటే పాస్టర్లు మాత్రం పరిశుద్ధంగా ఉండి ప్రేయర్ చేస్తే చాలు ఆయన చర్చ్ జరుగుతాడులే. அநேகருடைய எண்ணங்கள் என்னவென்றால், ஐயா ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் ஜெபிக்கிறார், அவர் சபையை நடத்துகிறார் என்று நினைக்கிறார்கள். ఇక్కడ దావీదు శిష్యులు బలమైన వ్యక్తులని హతం చేయడము, చంపేయడం ఇక్కడ మనం చూస్తున్నాం. இந்த அதிகாரத்திலே நம்ம இந்த வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? தாவீதும் தாவீதுடைய வேலைக்காரர்களும் அவர்கள் வந்து இந்த பலமுள்ள மனிதர்களை அவர்கள் சாகடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். సో కరెక్ట్ గా నలుగురు ఉన్నారు. 1 2 3 4 1 2 3 4 ఉన్నారు. பாருங்க, இந்த இடத்துல நம்ம 4 பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். ఈ నలుగురు ఎంత స్ట్రాంగ్ అయిపోవాలంటే దేవుడిలో பாருங்க, நம்ம 4 பேரும் எப்படியாய் மாற வேண்டும்? கர்த்தருக்குள்ள ஒரு பலனாய் மாற வேண்டும். ఈ నలుగురు 4 బలమైన సైనికులుగా నిలబడిన శత్రువైన సాతానుని చంపేవారిగా మీరు నలుగురు ఉంటారు. பாருங்க, இந்த நீங்க 4 பேர் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பிசாசுடைய சைன்யத்தை நாசம் செய்கிறவர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும். మీరు అనుకోవచ్చు చర్చికి వచ్చి మనం సింపుల్ గా ఉండేసిపోయేస్తాం. நம்ம சபைக்கு வரலாம், நம்ம சிம்பிளா இருந்துட்டு சிம்பிளா போலாம் என்று நம்ம நினைக்கிறோம். No, நம்ம அப்படியா இருக்க கூடாது. God wants to you to become a warrior to destroy the devil. ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? நீங்கள் ஒரு நல்ல பலமுள்ளவர்களாய் வீரர்களாய் மாறி நீங்கள் சத்ருவை அழிக்க வேண்டும். I want to encourage Priya sister also இந்த இடத்துல நான் பிரியா சிஸ்டரையும் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். to join with Pastor Rebecca and do mighty things for Jesus. நீங்கள் பாஸ்டர் ரெபெக்காவோடு சேர்ந்து ஆண்டவரை
You are not by accident here. God has brought you to this place. நீங்கள் ஏனோ நீங்களாவே இந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து வரவில்லை. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். So I want even జెస్యాంటి కూడా నేను రిక్వెస్ట్ చేస్తున్నాను. పాస్టర్లతో కలిసి చాలా సేవలు చేయాలి. ஜெஸ்யாண்டி கூட என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரர்களோடு இணைந்து இன்னும் அநேக ஊழியங்களை செய்ய வேண்டும். You can do it. நீங்கள் செய்ய முடியும். అన్ని ప్రేయర్స్ కి రండి. நீங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் கடந்து வாங்க. Very simple. Pastor, how can I do this? Give your time. பாஸ்டர், நான் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? நம்மளுடைய நேரங்களை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். పాస్టర్ మా వాళ్ళతో చేరి టైం ఇవ్వండి చాలు దేవుని వాడు. பாருங்க, நம்ம ஊழியக்காரோடு இணைந்து உங்க நேரங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை கூட பயன்படுத்த ஆரம்பிப்பார். So I encourage even Arya madam also. இந்த இடத்துல ஆர்யா மேடம் கூட நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். Not only just being a believer. நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசியா இல்லாமல் God has made you to stay with the pastors. ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியக்காரோடு கூட இருக்க செய்திருக்கிறார். Usually nobody will stay in our house. Pastor's house you are staying. It's a plan of God. நீங்கள் ஊழியக்காரோட வீட்டில் இருப்பது கூட தேவனுடைய ஒரு சித்தமா இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. So you can nourish, go deeper into the word, pray life deeper. So what I want to tell is, you will destroy through your prayers the enemy which is attacking you. பாருங்க, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்க இன்னும் வேதவசனத்திலே பலனடைந்து கர்த்தருக்குள்ள இன்னும் ஆழமான சத்தியங்களை அறிந்து நீங்கள் எழும்பும்போது அப்பொழுது நீங்க சத்ருவின் கிரியைகளை அழித்து போடலாம். When you dedicate 100% to Lord Jesus Christ, you see that there will be 100% healing in your body by the power of God. நான் மேடமுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்க 100% ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு 100% சுகமளிக்கிற வல்லமை உங்க சரீரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். You no need to struggle in a way how you are struggling. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற விதத்தில் நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. You can start dedicating your life to become I'm telling you, a woman to destroy devil. நான் இந்த நாளிலே உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்க இந்த நாள் முதல் கொண்டு சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு சகோதரியாய் நீங்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். What you are seeing me is only 1% in the house. வீட்டிலே நீங்கள் என்னை பார்க்கும்போது நீங்கள் என்னை 1% மாத்திரம் தான் என்னை பார்க்கிறீர்கள். But in the spirit I am 100%. என்னுடைய ஆவியை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள நான் 100% இருக்கிறேன். Hallelujah. 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 I don't want to tell you that I have mighty power to tell all those things. But I encourage you that you should become a woman of serving Almighty Jesus. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காக ஊழியங்களை செய்கிற ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். You have so many talents. I see, Priya sister, there's so many technology talents. You use it for God's glory. நான் பிரியா சிஸ்டரை கூட சொல்ல பார்க்கிறேன். அநேக காரியங்களே அவங்க டெக்னாலஜில எவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொண்டு தாளத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த தாளத்துகளை ஆண்டவர் கூட நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். There are so many things I saw in 2-3 churches. நான் அநேக சபைகளில் அநேக காரியங்களை I கவனித்திருக்கிறேன். told you I'm a very good observer. நான் எங்க போனாலும் நான் வந்து அந்த காரியங்களை ஜனங்கள் செய்வதை நான் மிகவும் They are கவனிக்கிறேன். very qualified software engineers. They want to take the gospel entire world in the multimedia level. பாருங்க, நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ல கவனித்திருக்கிறேன். அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரவ அவங்க வந்தார்கள். See, one more thing I want to tell today. Today the life is
yesterday, we have to serve. We don't know about tomorrow. பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்திருக்கிற ஜீவனில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யணும். I'll repeat once. இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ఈ రోజు బ్రతికున్నాము ప్రభు కొరకే సేవ చేయి. ఎందుకంటే రేపు ఈ శరీరం గ్యారెంటీ కాదు. பாருங்க, இந்த நாள் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஜீவனோடு இருக்கும்போதே நம்ம கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாளை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதோ இல்லையோ என்ற கேரண்டி இல்லை. We don't have guarantee. யாரெந்த மனிதனுக்குமே கேரண்டி இல்லை. So the days you are living, do great things for God. வாழ்கிற இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். I want to encourage Pastor also. பாஸ்டர்மாவை கூட நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். The level of prayer, the level of Bible reading, the level of anointing, you can increase more and more so that healing ministry, prophetical ministry, God's visions, focus on that. பாருங்க, பாஸ்டர்மா கூட இன்னும் ஜெபிக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் வேதங்களை, இன்னும் சுகமளிக்கிற ஊழியங்களை, இன்னும் தீர்க்கதரிசன ஊழியங்களை, இன்னும் அநேக ஊழியங்களை செய்ய வல்லமையாய் எழும்பலாம். Example is best example Stellanti. ஸ்டெல்லாண்டி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறார்கள். She will rise up within her like a roaring lion to do ministry. அவங்க எப்படி எழுப்புகிறார்கள் என்றால் ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவங்க கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய எழுப்புகிறார்கள். Can't we use that? See, Pastor, I want more examples to understand. You might think I'll give you. David Livingstone, born in England. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் இங்கிலாந்துல பிறந்தவர். So he was so well educated. He's a doctor. அவர் நல்ல படித்திருந்தவர். அவர் ஒரு டாக்டரா இருந்தார். He went to African forest and treating the patients and sharing the gospel. அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கடந்து போய் அந்த இடத்துல வந்து ஆப்பிரிக்கா ஜனங்களை வந்து அவர் மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் செய்து அப்படியே தேவனுடைய சுவிசேஷத்தை கூட அவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். Today, Africa continent, many people are mighty, powerful, and millions are coming to Christ. பாருங்க, இன்னைக்கு ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டை பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அநேகர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பக்கமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். నేను అడిగే ప్రశ్నకు మీరు జవాబు ఇవ్వండి. అడవి మనుషులతో బ్రతికేక అవుతుందా? நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். காட்டு மனுஷர்களோடு வாழ முடியுமா? Is it possible? அது முடியுங்கிற காரியமா? David Livingstone lived with the forest people in the African dense forest. பாருங்க, ஆப்பிரிக்கால டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இந்த டேவிட் லிவிங்ஸ்டோன் அந்த இடத்துல வந்து இருந்தார், வாழ்ந்தார், அந்த ஜனங்களோடு கூட சுவிசேஷத்தை அறிவித்தார். So I want to encourage. ஆகையால் நான் உங்களை கூட உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். So if you are very good in English, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் பேசுகிற தாளத்தை கொடுத்திருக்கிறார். you can come up with English songs, English preaching, English service. பாருங்க, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பாடல்களை, ஆங்கில பாடல்களை பாடி ஆங்கில செய்திகளை கொடுத்து ஆங்கில ஆராதனைகளை நீங்கள் நடத்தலாம். In Faith Central Church, we are not happy for believers only by being believers. You have to become a destroyer of enemy. நான் ஃபெய்த் சென்டர் சபையில நீங்க ஒரு விசுவாசிகளா இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் அல்ல. நீங்க எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. What you are excellent. நீ ஆண்டவர் உங்களுக்கு எதுல உங்களுக்கு அதிக தாளத்தை கொடுத்திருக்கிறார்? What excellent you have. உங்களிடத்துல என்ன விசேஷத்தை இருக்கிறது? How can you do it the best for God? நீங்கள் ஆண்டவருக்காக
ఈ లైట్ కొనేటప్పుడు పాస్టర్ రెబెకాని లైట్ షోరూమ్కి తీసుకోపోయాను. நான் இந்த டியூப் லைட்டை வாங்கும்போது நான் பாஸ்டர் ரெபேக்காவை கொண்டு போனேன். అక్కడ కొన్ని హండ్రెడ్స్ వందల బల్బులు రకరకాల బల్బులు கணக்கான பல்புகள் வித்தியாசமாய் இருந்தது. సో పాస్టర్ రెబెకా ఏం చెప్పిందంటే, பாஸ்டர் ரெபேக்கா என்ன சொன்னார்கள் என்றால், ఇన్ని లైట్స్ లో இருக்கிற எல்லா லைட்டுகளை காட்டிலும் మన బడ్జెట్ కి ఇది చాలా బాగుంది, దీన్నే తీసుకో. நம்மிடத்துல இருக்கிற பணத்துக்கு இது போதும், இது அழகாக இருக்கிறது, இது வாங்கிக் கொள்ளலாம். So she has a very best talent of selecting. பாருங்க, ஒரு நல்ல செலக்ட் பண்ணுகிற ஒரு டாலன்ட் இருக்கிறது. Whatever your best, you can do it. பாருங்க, உங்களிடத்துல என்ன பெஸ்ட் நீங்க செய்ய முடியுமோ அந்த டாலன்ட்டை நீங்கள் கர்த்தருக்காக கொடுங்க. Keep thinking how you can do the best for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க ஆலோசிங்கள். I was giving the idea for the fabricate engineer to make this stage, this podium, everything with how I had a vision, I had a dream. Holy Spirit, God was telling, in your church you need to have a like this podium, this type of stage. So I was giving some ideas to the building engineer, fabricator. He was asking me one question. ஃபேப்ரிக் இன்ஜினியர் வந்து இந்த ஆல்டரை இந்த போர்டனை செய்யும்போது அவர் இடத்துல நான் இப்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார், இப்படியாக செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்ப அந்த ஃபேப்ரிக் இன்ஜினியர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். చూడండి బాగా గమనించండి. இந்த காரியத்தை கவனியுங்கள். మీరు బైబిల్ చదివినారంటే நம்ம பைபிளை படித்திருக்கிறோம் அதனால் ఇంత బాగా స్టేజ్ గురించి పోడియం గురించి ఐడియాస్ ఇస్తున్నారు. హౌ డిడ్ యు గెట్ దట్ నాలెడ్జ్? பாரு, அவர் என்னிடத்துல கேட்டார், நீங்க வேதத்தை தானே படித்து போதித்துக் கொண்டிருக்கிறீங்க, இந்த ஆல்டரை செய்ய, இந்த போர்டனை செய்ய நீங்கள் என்னிடத்துல சொல்லுகிறீர்களே, இந்த ஞானம் எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர்கள்? హృదయంలో దేవుని కొరకే ఏమన్నా చెయ్యాలని నీకు ఆశ వస్తే ఆ ఆశకి తగ్గినట్టుగా ప్రభు జ్ఞానం కూడా ఇస్తాడు. பாருங்க, ஆண்டவருக்காக உங்க இருதயத்துல நான் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும்போது ஆண்டவர் அதுக்கேற்ற ஞானங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவார். చేస్తే తగ్గలేదు. ஹல்லேலூயா. సో నా దావీదుతో ఉన్న సేవకులు కూడా శత్రువులని హతం చేశారని ఇక్కడ వాడు. வேத வசனத்துல 2 சாமுவேல் 21:22 வசனத்துல வாசித்தோம், தாவீதும் தாவீதுடைய வேலைக்காரர்கள் கரத்திலும் இந்த பலவான்கள் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். See, when I write the message, தேவனுடைய வார்த்தைகளை எழுதும்போது I wait till the voice comes from heaven. தேவனுடைய சத்தத்தை பரலோகத்திலிருந்து வந்து கேட்கிற மட்டுமாய் நான் காத்திருப்பேன். I have written Bible college 66 books. பைபிள் காலேஜில் இந்த 66 புக்கை படித்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். 5 years. 5 வருஷமாய் படித்திருக்கிறோம். But while preparing message, ஆனா தேவனுடைய செய்தியை எழுதும்போது I keep waiting. I should get the Holy Spirit voice, then the message is ready. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலுக்காக நான் காத்திருப்பேன். அவர் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஏவி பேசின உடனே நான் எழுத ஆரம்பிப்பேன். God's voice is so clear to pastors and prophets. ஆண்டவருடைய சத்தம் ஒரு ஊழியக்காரர் மேய்ப்பனுக்கும் ஒரு தீர்க்கதரிசிகளும் அதை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. So these 4 people, how did they do the war? இந்த 4 மனிதர்கள் எப்படி யுத்தங்களை செய்தார்கள்? Chapter 21, 2 Samuel, 4 battles happened. 4 యుద్ధాలు జరిగింది. 21వ అధ్యాయం. நீங்கள் வந்து 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்போது அந்த இடத்துல 4 யுத்தங்கள் நடக்கிறது.
15వ వచనంలో 15th verse లో 15வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ఫిలిష్తీయులకు ఇశ్రాయేలుకు యుద్ధమాయెను. பிலிஸ்தீயர்களுக்கும் இஸ்ராயேலுக்கும் யுத்தம் நடந்தது. అక్కడ ఒక శక్తిమంతుడు బలాత్ముడు ఒకడు ఉండెను. అతని చేతిలో ఉండే ఆ ఒక ఖడ్గము 300 షెకల్స్, స్వార్డ్ అండ్ స్పియర్స్. ఒక చేతిలో ఈటి, ఇంకొక చేతిలో ఖడ్గం. అంటే కత్తి ఉంది, ఈటి ఉంది. అవి రెండు ఒక బలమైన వ్యక్తి చేతిలో ఉంటాయి. ஒரு பலமுள்ள ஒரு மனிதனிடத்தில் பிலிஸ்தீயனிடத்தில் கத்தியும் ஈட்டியும் இருந்தது. అభిషై అనే ఒక దావీదు శిష్యుడు వాడిని చంపివేశాడు. அபிஷே என்ற தாவீதுடைய ஒரு வேலைக்காரன் அவனை சாகடித்தான். బలమైన ఫిలిష్తీయుడిని చంపేశాడు. பலமுள்ள பிலிஸ்தீயனை அவன் சாகடிக்கிறான். 17వ వచనం వాసి 21-17. செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு అభిషాయి ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தரை வெட்டிக் கொண்டு போட்டான். ఫిలిష్తీయుని வெட்டி கொன்னு போட்டான். கரங்களை தட்டி பார்க்கலாம். அவன் யார் தெரியுமா? தாவீது ராஜாவுக்கு வேலை செய்கிறான். பாருங்க, அபிஷியா யார் என்று சொன்னால் தாவீது ராஜாவுக்கு வேலை செய்கிற ஒரு மனிதன். ఆన్లైన్ లో ఫెయిత్ సెంటర్ చర్చ్ విశ్వాసం నేను అడుగుతున్నాను. మీరు ఎంత శక్తివంతులుగా ఉండాలి తెలుసునా మీకు? మీకు విరోధంగా వచ్చి నిలబడే సాతాను గుండాలు రాజ్యాన్ని హతము చేసే బలం మీకు కావాలి. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஃபெய்த் சென்டர் சர்ச் பிலிவர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் வந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் வருகிறதான சத்ருவின் கிரியைகளின் எதிரிகளை அழித்து போடுகிற ஜனங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். గుర్తుపెట్టుకోండి. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். బాగా డబ్బు చేసినమా, ఆస్తి చేసినమా, బంగారు చేసినమా, బాగా వెరైటీగా తినేసినమా అని చనిపోకూడదు. நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக சம்பாதித்தோம், நன்ற ஆஸ்தி சேர்த்து வைத்தோம், நல்ல பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டிருக்கிறோம் என்று மறித்து போகக்கூடாது. Don't die by making treasures and properties. Die by serving the Lord. பாருங்க, ஆஸ்திகளை சேர்த்து வைத்து நம்ம மறிக்க கூடாது. தேவனுக்காக ஊழியங்களை செய்து நம்ம மறிக்க வேண்டும். ఫస్ట్ బ్యాటిల్ చూసాం. முதலாவது நடந்த ஒரு சண்டையை நம்ம பார்த்தோம். ఎవరెవరికి యుద్ధము? మొదటి యుద్ధము ఎవరికి చెప్పండి? யாருக்கு முதல்ல யுத்தம் நடந்தது? பிலிஸ்தீயருக்கும் இஸ்ராயேலுக்கும் நடந்தது. ఫిలిష్తీయులకు ఇశ్రాయేలు యుద్ధమాయను. అందులో ఒక బలాత్ముడు ఉండెను. వాని చేతిలో అంత పెద్ద ఆయుధాలు ఉన్నాయి. సిస్టర్, నార్మల్ స్వాడ్, నార్మల్ కత్తి అంటే అందరూ ఎత్తేయచ్చు. కిచెన్లో కత్తి చేసేది நம்ம கிச்சன்ல வைத்திருக்கிற கத்தியை வந்து எல்லாருமே எடுத்து கொள்ளலாம். ఆ 300 కేజీలు ఉండే కత్తి తీయాలంటే వాడు ఎంత పవర్ఫుల్ ఉండాలి? 300 కేజీ వెయిట్ இருக்கிறதான ஒரு కత్తి. சாரி, கேடகம். స్పియర్ 300 shekels. 300 షెకల్స్ అని సో అంత మారి ఒక ఈటిని కత్తిని తీశాడంటే వాడెంత పవర్ఫుల్ ఉన్నాడు. பாருங்க, அவ்வளவு பலமுள்ளதான ஒரு கேடகத்தை அவன் எடுக்கிறான் என்றால் எவ்வளவு பலசாலியாக அவன் இருந்திருப்பான். సరే, రెండో యుద్ధం. இரண்டாவது யுத்தத்தை பார்க்க போகிறோம். ఈ యుద్ధం ఎక్కడ జరిగిందంటే இந்த யுத்தம் எங்க நடந்தது என்றால் ఇశ్రాయేలుకు ఫిలిష్తీయులు 18వ వచనం. 18வது வசனத்தை வாசிப்போம். ఫిలిష్తీయులకు గో, ఇశ్రాయేలుకు గో అనే స్థలంలో జరిగింది. అక్కడ సిబెకా ద ఇస్రాయల్ killed Saul, one of the descendants of Rabbah. అంటే ఇక్కడ సిబెకాయ్ అనే సేవకుడు అక్కడ సా అని ఒక బలాత్ముడిని
బ్యాటిల్ కూడా రెండో యుద్ధంలో కూడా దావీదు సేవకుని చంపేశాడు. பாருங்க, இந்த இரண்டாவது யுத்தத்துல கூட தாவீதுடைய வேலைக்காரன் சிப்கா அந்த இடத்துல வந்து ஜெயத்தை பெறுகிறான். మూడోది చూస్తాం. மூன்றாவது யுத்தத்துல ఇశ్రాయేల్ ఫిలిస్తీన్లకు గాబ్ అనే స్థలంలో యుద్ధం అవుతుంది. மறுபடியும் இஸ்ரவேல் பிலிஸ்தீனுக்கு காத் என்கிற அதே இடத்துல ஒரு சண்டை நடக்கிறது. ఎల్హానా అనే వ్యక్తి గోలియాతుని అక్కడ బ్రదర్ ఆఫ్ గోలియాతుని అక్కడ చంపబడుతుంది. హూ హ్యాడ్ ఎ స్పియర్ విత్ ఎ షాఫ్ట్ లైక్ ఎ వీవర్స్ రాడ్. చాలా పెద్ద పెద్ద ఆయుధాలను పట్టుకొని ఉన్న వ్యక్తిని దావీదు సేవకుడు అక్కడ చంపేశాడు. எல்ஹானா என்ற அந்த மூன்றாவது யுத்தம் அதே பிலிஸ்தீன் காத் என்ற இடத்துல நடக்கிறது. அந்த இடத்துல எலையான் என்ற ஒரு தாவீதுடைய வேலைக்காரன் கோலியாத்துடைய பிரதர் தம்பி என்ன செய்கிறான்? அவன் இடத்துல மிகவும் பலமுள்ள ஆயுதங்கள் இருந்தது. அவனை சாகடிக்கிறான். థర్డ్ బ్యాటిల్ ఆల్సో మూడో యుద్ధంలో దావీదు సేవకుడు చంపేశాడు. பாருங்க, மூன்றாவது யுத்தத்துல கூட என்ன நடக்கிறது? தாவீதுடைய வேலைக்காரன் அந்த இடத்துல ஜெயம் பெறுகிறான். నాలుగవది యుద్ధం గాద్ అనే స్థలంలో ఇశ్రాయేలు ఫిలిస్తీన్లకు యుద్ధం జరుగుతుంది. அதே பிலிஸ்தீன் காத் என்ற இடத்துல பிலிஸ்தீனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நான்காவது யுத்தம் நடக்கிறது. దేవుడా, ఇక్కడ కూడా ఒక బలమైన మనిషి 6 ఏళ్ళు గలవాడు. ఒక చేతికి 6, ఇంకో చేతికి 6. ఎన్నైంది? 12 అయిందా? ஒரு மனிதன் மிகவும் உயர்ந்த கிரேட் ஸ்ட்ரக்சர் மிகவும் வைரமா இருக்கிறான். ஒரு மனிதன் கிரேட் ஸ்ட்ரக்சர் 6 விரல்கள். ఒక చేతిలో 6 వేలులు. அவனுக்கு ஒரு கரத்துல 6 விரல்கள் இருந்தது. సో కుడి చేయి ఎడమ చేయి కలిపితే 12 ఏళ్ళు. பாருங்க, அவனுக்கு வந்து ரெண்டு வலது பக்கமும் இடது பக்கமும் கரத்துல பார்க்கும்போது 12 விரல்கள் இருக்கிறது. ఇక్కడ కాలుకి 6 ఏళ్ళు ఉంది. కాలుకి அவனுடைய விரல்கள் கூட அவனுக்கு வந்து 6 இருந்தது. ఈ కాలు కూడా 6 ఏళ్ళు ఉంది. பாருங்க, அவனுக்கு 6 இந்த பக்கமும் இருந்தது. 5కే ఇంత బలం అంటే ఇంకొక చేర్పించుకోండి 6 ఎంత బలం ఉంది. பாருங்க, இந்த 5 விரலுக்கே அவன் பலன் இருக்கும்போது 6 இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்கும். సో 12 చేతులకి కాళ్ళకి 12 మొత్తం కలిపి 12 + 12 24 ఫింగర్స్. பாருங்க, அவனுக்கு 24 விரல்கள் இருந்தது. వెరీ హ్యూజ్ స్ట్రాంగ్ మ్యాన్. அவன் மிகவும் உயரமும் நல்ல பலனுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். అంత బలాత్తుడు அவ்வளவு பலனுள்ள மனிதனை దావీదు మీదకి యుద్ధానికి వచ్చాడు. தாவீது மேலே அவன் யுத்தத்துக்கு வரும்போது అక్కడ அந்த இடத்துல ఎవరు చంపింది? யார் அவனை சாகடிக்கிறார்கள்? దావీదు సహోదరుడు జోనాతాన్ చంపేశాడు. ஜோனதான் என்ன செய்கிறான்? அந்த மகனை அவன் சாகடிக்கிறான். బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 యుద్ధాలు. 4 யுத்தங்கள் நடக்கிறது பிலிஸ்தீன்ல. 4లో కూడా పవర్ఫుల్ మనుషులు వచ్చారు. பாருங்க, இந்த 4 யுத்தத்துல கூட பலனுள்ள மனிதர்கள் கடந்து வந்தார்கள். అందుకు దావీదు పాడుతున్నాడు, ఈ మనుషుల్లో ఉండే సిస్టర్ బాగా గమనించండి, ఈ 4 మనుషుల కన్నా దేవుడు పవర్ఫుల్ అంటున్నాడు. దావీదు చెప్పట్లేదు. பாருங்க, இந்த 4 மனிதரை காட்டிலும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், பலன் உள்ளவர் என்று தாவீது பாடுகிறார். A quote from Rob Reimer, listen carefully. Faith is a key that unlocks the treasure house of God, that is stocked with answered prayers. Faith is a conduit that carries the presence and the power of God right into the midst of His people. Faith is a difference maker. Faith a future sharper. Faith a bondage breaker. Faith a kingdom mover.
So, get the help of God. பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் கர்த்தருடைய உதவியினால By faith, you unlock the answered prayers. பாருங்க, விசுவாசத்தினால நீங்கள் என்ன செய்ய முடியும்? பதில்கள் பெற்றுக்கொள்ள. பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. So the testimony is, பாருங்க, இந்த இடத்துல என்ன ஒரு டெஸ்டிமனி என்றால், let the devil, however strong it is, which is attacking you and your family, ஒருவேளை பிசாசு எவ்வளவு பலமாய் உங்களையும் உங்க குடும்பத்தை அவன் தாக்குறவனாய் இருந்தாலும், அவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அந்த பாகம் அவனை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ఈ లోకంలో ఉండే సాతాను కంటే నా యేసు గొప్పవాడు. இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிசாசுடைய பலத்தை காட்டிலும் நம் தேவனுடைய பலம் பெரிதாய் இருக்கிறது. గుంటూరులో ఒక సహోదరి ఉన్నది. குண்டூர்ல ஒரு சகோதரி இருந்தாங்க. ఆంధ్రప్రదేశ్. ఆమెకి శరీరంలో కుష్ఠరోగ వ్యాధి. அந்த சகோதரிக்கு குஷ்டரோக வியாதி இருந்தது. అంటే చర్మాలంతా బయటకు వచ్చి సీమ రక్తము యోగులాగా ఒక వ్యాధి. அந்த குஷ்டரோக வியாதி என்று சொன்னாலே இந்த ஸ்கின்ல எல்லாம் வந்துவிடும், உள்ள சீமும் ரத்தமும் வெளியே கடந்து வரும் ஒரு யோபை போல ஒரு வியாதி. So Guntur government hospitals, 10 doctors diagnosed her and checked and told her it is incurable. பாருங்க, குண்டூர்ல ஒரு 10 டாக்டர்கள் அவங்களை டெஸ்ட் பண்ணி சொன்னார்கள் இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது. What a beautiful that lady she did now. She gave her life 100% to Jesus Christ. She stayed in the church for several years. That leprosy, that dangerous skin diseases left her, and she and her family today are giving testimonies. பாருங்க, அந்த சகோதரி என்ன செய்தார்கள் என்றால் 100% ஆண்டவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்து அவங்க ஜெபித்தார்கள். அவங்களுக்கு அந்த குஷ்டரோக வியாதி சுகமடைந்து இன்னைக்கு அவங்களும் அவங்க குடும்பமும் உலகம் எங்கும் அவங்க சாட்சிகளாய் இருக்கிறார்கள். She is telling God's power came into her body. பாருங்க, அவங்க ஒரு சாட்சி சொல்லும்போது அவங்க சொன்னார்கள் கர்த்தருடைய வல்லமை என் சரீரத்துக்குள்ள கடந்து வந்தது. Hallelujah. 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 Why can't God do in your life? ஏன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது? He will do it. ஆண்டவர் செய்ய வல்லவர். నేను చెప్తున్నాను faith విశ్వాసం ఉంటే పరలోకమునే రాజ్యాన్ని కదిలించవచ్చు. பாருங்க, நமக்கு விசுவாசம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மால அசைக்க முடியும். నాలుగు పక్కల ఫ్రంట్ సైడ్ లెఫ్ట్ సైడ్ రైట్ సైడ్ బిహైండ్ 4 sides people are attacking. பாருங்க, ஒருவேளை முன்பதாக பின்பதாக நம்ம வலது பக்கம் இடது பக்கம் ஜனங்கள் நம்மை சோதிக்கலாம். You are alone standing. நீங்கள் ஒட்டியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் தனிமையாய். You are seeing Jesus நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். who is next to you. ஆண்டவர் யார் உங்க பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை பார்க்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. You know what is the power of Father? ஒரு தகப்பனுடைய வல்லமை அறிந்திருக்கிறீர்களா? You know what is the power? தகப்பனுடைய வல்லமை அறிந்திருக்கிறீர்களா? తెలుసా నీకేమవుతుంది? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? తండ్రి బలం తెలుసా నీకు? ஒரு தகப்பனுடைய வல்லமை அறிந்திருக்கிறீர்களா? తండ్రి ముందర బిడ్డని కొట్టేటవుతుందా? ஒரு தகப்பன் முன்பதாக தன் பிள்ளையை அடிக்க முடியுமா? అవుతుందా? ఎగ్జాంపుల్ ఇస్తాను. నేనుండా డేవిడ్ సిమియోన్ ఉండరు. నేనుండే చోటులో నా ఇద్దరు కొడుకుల్ని కొడితే ఊరుకోను. நான் இருக்கிறேன், டேவிட் சிமியோன் இருக்கிறாங்க. என் முன்பதாக என் பிள்ளையை யாராவது அடித்தால் நான் மௌனமாக இருப்பேனா? I will protect my 2 children. I will try to save my 2 children. நான் என்ன செய்வேன்? எங்க 2 பிள்ளைகளை பாதுகாப்பேன். அந்த பிள்ளைகளை கடிவிடாதபடி நான் பாதுகாப்பேன். This is the nature of Father. இதுதான் தகப்பனுடைய குணம். ఇంకా బాగా ఎగ్జాంపుల్ ఇస్తాం. మన రేమండ్ ఉన్నాడు. రేమండ్
వాళ్ళ డాడీ కాదు వాళ్ళ అమ్మ